கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையின் காரணமாக, அல்லாஹ் நம் மீது பேரருள் புரிந்ததன் காரணமாக, வழிகேட்டில் இருந்த நமக்கு குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் நேர்வழி காட்டினான். அந்த அரபு மக்களுக்காகட்டும், உலக மக்கள் அனைவருக்குமாகட்டும், அனைவருக்குமான நேர்வழி குர்ஆனில் இருக்குது. அப்போ இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத மக்கள் மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் நேர்வழி இருக்குது. அப்போ இந்த குர்ஆனை குறித்து முஸ்லீம்கள் எப்படி நினச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இது சாதாரண மக்களாகி நமக்கு புரியாது இப்படிங்கிற அடிப்படையில் மெஜாரிட்டி மக்கள், ஆலிம்கள், இப்படி நிறைய பேர் குர்ஆன் புரியாது இப்படிக்கும் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இப்படி நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க எந்த கொள்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா, ஷிர்க்லையும் குஃபுர்லையும் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில், ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் குர்ஆன் தெளிவானது, குர்ஆனுடைய வசனங்கள் புரியும், தெளிவானது, பையினா தெளிவான வசனங்களை இறக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான வசனங்கள்லாம் அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனங்களை எல்லாம் நிராகரிக்கிறது குஃபுரில் வரும். அப்போ அந்த குஃபுரான நிலையில் தான் முஸ்லீம்களில் அதிகமான நபர்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் விளக்குவேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் விளக்குவேன், நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன், நான் உங்களுக்கு புரிய வைப்பேன் இப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வசனங்களை சொல்லியிருக்கிறான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குர்ஆன் தெளிவான விளங்கும் சொல்லக்கூடிய 50க்கும் மேற்பட்ட வசனங்களை மறுப்பதன் மூலமாக முஸ்லீம்கள் அதிகமான நபர்கள் குஃபுரில் இருக்கிறோம். இது தெளிவாக தெரிய வேண்டிய விஷயம். நம்ம முஸ்லீம் சொன்னால் மட்டும் பத்தாது, அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம நம்பணும். அப்போ குர்ஆன் புரியாது அப்படின்னு சொன்னால் 50க்கும் அதிகமான வசனங்களை மறுப்பதன் மூலமாக குஃபுரில் இருக்கும். அதே மாதிரி குர்ஆன் உங்களுக்கெல்லாம் புரியாது இப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அல்லாஹ் சொல்கிறான், நான் விளக்க வைப்பேன், விளங்கும், புரிய வைப்பேன்னு சொல்கிறதால மறுக்கிறது. இதுவும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்குது விளங்குன்னு சொல்லி. அப்போ அல்லாஹ் விளக்குனது உங்களுக்கு புரியாது, விளங்காது, நான் உங்களுக்கு விளக்குறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய இடத்துல நிற்கிற மாதிரி நின்று ஒருத்தர் உபதேசம் பண்ணுறாரு, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் மறுத்துட்டு, இதில் ஒரு 50, அதில் ஒரு 50க்கும் மேற்பட்ட வசனம், கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான வசனங்களை மறுத்துக்கிட்டு நான் முஸ்லீம் சொல்லி சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அப்போ முஸ்லீம்கள் அதிகமான நபர்கள் ஷிர்க்லையும் குஃபுர்லையும் இருக்கிறோம். அப்போ இதில் விட்டு நம்ம பாதுகாப்பு பெறணும். என்ன பண்ணணும்? குர்ஆனை படிக்கணும், புரியுங்கிற அடிப்படையில் படிக்கணும், அல்லாஹ் புரிய வைப்பான் அப்படின்னு நம்பிக்கையில் படிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் சொல்கிறான் 21வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில், உங்களுக்கு ஒரு புத்தகத்தை நான் இறக்கி இருக்கிறேன். அந்த புத்தகம் எப்படிப்பட்டதுன்னா, உங்களை பற்றி நினைவு கூறுதல் இருக்குது. நீங்கள் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும், எப்படி வாழ்ந்தீங்கன்னா நரகம் கிடைக்கும், இப்படிங்கிற அடிப்படையில் அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறான். அப்போ இதெல்லாம் மறுத்துட்டு முஸ்லீம் சொல்லி நம்ம சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவியும் வராது. அப்போ இந்த வசனங்கள், ஒரு வசனங்களை மறுத்தாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிடுவோம். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம், நம்ம தொழுதுட்ருக்குறோம், நாம் நோன்பு வைக்கிறோம், நம்ம ஹஜ்ஜு செய்ய நம்ம நினைக்கிறோம். அப்போ குர்ஆன் புரியாது, குர்ஆனை இந்த ஆலிம் தான் புரிய வைப்பார்னு சொல்லி நினைக்கிறது ஷிர்கு குஃபுரில் வரும். அப்போ இந்த ஷிர்கு குஃபுரில் இருந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச தாய்மொழியில் நமக்கு புரியும், அல்லாஹ் புரிய வைப்பான், நம்ம தக்வாவோட இருக்கணும், இப்படிங்கிற அடிப்படையில் வாழ்க்கையை நடத்தினா மட்டும்தான் நம்ம ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். அதற்காக பாடுபடுறதுக்கு அனைத்து முஸ்லீம் தயாராக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹி